அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க. இன்றைக்கு சித்தேரி சபைக்கு காஞ்சிபுரம் சிவகுமார் ஐயா நடமாடும் அன்னதான அன்பர் அவர்களை இன்றைக்கு சித்தேரி சபை சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அவருக்கு சன்மார்க்க அனுபவ கருத்தை இன்றைக்கு கேட்கலான்னு இருக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, உங்களுடைய சன்மார்க்க சங்கத்தினுடைய அனுபவ கருத்தை மட்டும் சொல்லுங்கள். சன்மார்க்கத்துக்கு எப்படி வந்தீங்க, உங்களுடைய அனுபவ கருத்தை மக்களுக்கு தெரிவிக்கணையா? வணக்கம். நான் சிவகுமார் சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நடமாடும் அன்னதானம் என்பது இல்லையா, டெய்லி என்னோட அண்ணா வள்ளல் பெருமான் சொல்கிறது என்னென்னா, அன்னதானம் செய்யுங்க, அதோட விளைவு தான் உங்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியுன்ற இது கருத்தாக இருக்குது. முதற்படியாக அதான் சொன்னார், மோட்சத்தின் அதாச்சு ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோல் சொல்கிறார். இது எப்படி இருக்குன்னா, இதோட படிநிலைகள் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்கன்னும் போது அந்த உணர்வு, அந்த பசி அப்படின்ற ஒரு பிணியை போக்குறதுக்கு இதுதான் முதல் படி. எல்லாருக்குமே, ஏழை பணக்காரன் யாருக்குமே கிடையாது. யாருக்காக இருந்தாலுமே ஒரு செடி கொடிகளுக்கு கூட ஆகாரம் இறைவன் கொடுக்குறான். இறைவனா சூரிய ரூபத்தில் கொடுக்குறான். அதுவே அக்னின்றது எதுவுமே, அதுவும் அருட்பெருஞ்சோதி மூலமாக தான் எல்லா இயற்கை என்பதுமே நடக்குது. இயற்கை ஒரு ஜீவராசிகளுக்குமே கடவுள் அருட்பெருஞ்சோதி தான் கொடுக்குறாரு. இதுதான் வள்ளல் பெருமான் தான் அந்த நிலைக்கு அடைஞ்சிருக்காரு. அருட்ஜோதி ஆணையன்றோ அடையப்பா முரசு என்று சொல்கிறார். இதை மாதிரி ஒரு மகன்களோட இதுவாக அன்னம் பாலித்து எல்லாருக்கும் ஒரு உணர்வு தான். நான் ஒரு 20 பாக்கெட் தான் செய்கிறேன், இருந்தாலும் அது ஏன் செய்கிறேன்னா எல்லோரும் நிறைய கூட கொடுக்குறான்றாங்க, செய்யலான்றாங்க. 20 பாக்கெட் போதும். என்னை தேடி நான் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். வண்டியில் எடுத்துன்னு போய் மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யலாம் சரி எடுத்து போய் எல்லோரும் கொடுப்பேன். 20 பாக்கெட் கால் கை உடஞ்சவங்க அது மாதிரி கொடுத்து உணர்வு, நமக்குள்ள ஒரு உணர்வு, அதை பார்க்குறவங்க கொடுக்குறவங்க அவங்களுக்கு அந்த உணர்வு வரணும். இன்ட்யூஷன் அது வரும்போது தான் அடுத்த நிலைக்கே அவங்க போக முடியும். இது ஒரு கருத்தாக மேன்மெண்ட் தான் வந்தேன். ஐயா எங்கள் தர்மம் சேனலில் நான் பேசுறதுக்கு ஐயா ஒரு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இது இங்கே சித்தேரி சபைக்கு ஐயா இங்கே வந்தார். இங்கே ஒரு ஐயா வந்து சித்தேரி சபையில் வந்து குமார் ஐயான்னு சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து, அவரும் காஞ்சிபுரம் தான் ஐயாவும், இங்கே வச்சு சபை நடத்துகிறாரு. உலகத்திலே இதை மாதிரி ஒரு இயற்கையோட சீற்றத்தோட இயற்கையோட அழகோடு இருக்கிற அமைப்பு உலகத்திலே எங்கேயும் கிடையாது. யாராக இருந்தாலும் யூனிவர்சல் அப்படின்ற மாதிரி. அதோட அர்த்தமே என்னென்னா, யூனிவர்சல்னா பிரபஞ்சத்தோட அர்த்தம் என்னன்னா இயற்கை தான். அப்போ இது இயற்கை வளத்தோடு இங்கே எல்லாமே செடி கொடி எல்லாமே வச்சு அவ்வளோ அருமையாக எங்கள் ஐயா நட்டுறார் சித்தேரி சபையில் வந்து குமார் ஐயா. இது வந்து எல்லா உலக மக்கள் எல்லோரும் இருந்தாலும் வடலூருக்கு வந்து நீங்கள் பார்க்குற இதோட வள்ளல் பெருமானோட புகழுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து காமிக்கிறார். அதோட தயவு நிலையும் தவ நிலையிலையும் இருந்து வாழறார். அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஐயா, அவர் எந்த ஐயா பேர் வந்து அரசு ஐயா, அவரும் என்னை கூப்பிட்டு வந்தார். அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவரும் இதே வேலையை தான் செய்கிறார். எல்லா செடி கொடி இன்றைக்கி போனேன் கூட தான் ட்ரெயினில் நானும் அவர் தான் வந்தோம். செடியெலாம் இங்கே நட்டுருக்காரு. என்னால் முடிஞ்சது நானும் வரும்போது எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். எடுத்து நடத்து உங்களால் முடிஞ்சது எவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லா மக்களும் வாங்க சித்தேரிக்கு வந்து சபையில் அவங்கவுங்க ஒரு செடி நடுங்க. இது ஒரு இயற்கை. இது நீங்கள் வரும்போதே வள்ளல் பெருமான் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே அருள் புரிவார். இது வள்ளல் பெருமானா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு அருள் புரிவார். இது வந்து சத்தியமான வார்த்தையாக இருக்கிறதுனால, அடியானோட கருத்து இது மாதிரி இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப நன்றி, வணக்கம். இன்றைக்கு வந்து அற்புதமான அவருடைய அனுபவ கருத்தை, அதாவது இறைவனை பெறத்துக்கு என்ன அப்படின்றதுக்கு ரொம்ப தெளிவாக அற்புதமாக ஐயா சிவகுமார் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதுபோல் சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் இங்கே சித்தேரி சபைக்கு எல்லோரையும் நாங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜி குமார் ஐயாவும் எம்ஜி அரசு சாமி ஆகிய நான் எல்லோரையும் உங்களை அழைக்கின்றேன். ஒவ்வொருத்தரும் நம்ம சபைக்கு வாங்க. உங்களுடைய கருத்தை வந்து நம்ம தர்மம் தொலைக்காட்சி சேனல் மூலியமாக இதை உலக மக்களுக்கு பறைச்சாற்றுவோம். இன்றைக்கி சிவகுமார் ஐயா ரொம்ப அற்புதமாக தகவலை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக. நன்றி, வணக்கம்.